ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ட்ரேடிங், பீனல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் 3 பார்ட் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேங்களா, இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன சார்ஜஸ்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டெபிட் சைடில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அண்ட் தென் கிரெடிட் சைடில் என்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெபிட்டில் நான் சொல்லிடுறேன். ஸோ டெபிட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் சொல்லும்போது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து இந்த இயரோட ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேங்களா, தென் பர்ச்சேஸ். இப்போ எல்லா டிரான்சாக்ஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு கம்பெனிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ பர்ச்சேஸ் நம்ம இங்கே டெபிட்டில் கொண்டு வரணும். தென் பர்ச்சேஸ் ரிட்டன். ஸோ எனி டேமேஜ் வேறு என்ன இஷ்யூவால் நம்ம வந்து ரிட்டன் ஆன குட்ஸ் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் ரிட்டன், அது வந்து பர்ச்சேஸோட வேல்யூலேருந்து பர்ச்சேஸ் ரிட்டன் நம்ம லெஸ் பண்ணி இங்கே கொண்டு வருவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும், ஆல் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் தான் கொண்டு வரணும். ஸோ அதில் டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கேரேஜ் அண்ட் ஃப்ரைட் இன்வர்ட்ஸ், வேஜஸ், டாக் சார்ஜஸ், ஆக்ட்ரோய். ஆக்ட்ரோயின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நகர் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லோக்கல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி சார்ஜஸ், இம்போர்ட் டியூட்டி. நெக்ஸ்ட் வந்து டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சரர். ஓகேங்களா, ஸோ இந்த சார்ஜஸும் நம்ம வந்து டெபிட் சைடில் தான் கொண்டு வரணும். ஸோ கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டெபிட்டில் எப்படி நம்ம பர்ச்சேஸ்ன்னு சொன்னோம், அதே போல் கிரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் நடக்கும்போது இன்னொரு இடத்துல சேல்ஸ் நடக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ தென் சேல்ஸ் ஏதோ ஒரு ரீசனுக்காக ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சுன்னா சேல்ஸ் ரிட்டன். ஓகேங்களா, ஸோ என்ன சார்ஜஸ் ரிட்டர்ன் வந்திருக்கோ அதாவது ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம லெஸ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா, சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். தென் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் கொண்டு வந்துட்டு இது வந்து கிராஸ் ப்ராஃபிட்டாக இருந்தால் நம்ம டெபிட் பண்ணுறோம், கிராஸ் லாஸ் ஆக கிரெடிட் கொடுக்குறோம். ஓகேங்களா, நம்ம சம் போடும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம வந்து வேல்யூ வந்து கிரெடிட் சைடு அதிகமாக இருந்தால் டெபிட் சைடு கம்மியாக இருந்தால் அது வந்து நம்ம ப்ராஃபிட்டில் கொண்டு வரும். ஸோ வேல்யூ வந்து கிரெடிட் சைடில் வந்து அதாவது டெபிட்டில் அதிகமாக இருந்து கிரெடிட்டில் கம்மியாக இருந்தால் லாஸில் கொண்டு வரும். ஓகேங்களா,